தசமபாகமும் காணிக்கையும் புதிய ஏற்பாட்டின் பிரமாணம் இல்லை அப்படின்னு நம்ம வலியுறுத்துகிறதுனாலே காணிக்கையே தேவனுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவதற்கு நாம வரவில்லை. இங்கே நம்ம சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னு சொன்னா, நாம தேவனுக்கு கொடுக்கிற எதுவாக இருந்தாலும் அது தேவன் விரும்புகிற விதத்தில் விரும்புகிற இடத்தில் எவ்வளவு விரும்புகிறாரோ அந்த அளவிற்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் நம்ம இங்க வலியுறுத்த விரும்புகிறோம். ஒரு உதாரணத்திற்கு, நீங்கள் ஒரு அரசாங்கத்திற்கு வரி செலுத்த வேண்டும், நீங்க நினைச்சபடியெல்லாம் அதை செலுத்த முடியாது. அரசாங்கம் என்ன எதிர்பார்க்கிறதோ அதை நீங்க செலுத்தி தீர வேண்டும். இதே காரியம் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது சம்பாதித்து கொடுக்குறீங்க, ஒரு மாதம் கூட வரலாம், ஒரு மாதம் குறைவாகவும் வரலாம். அதற்காக அவங்க மேல கசந்து கொள்ள போவதும் அன்பின் மிகுதியினாலதான் எந்த ஒரு கணக்கையும் நம்ம பார்க்காமல் நம்ம குடும்பத்திற்குள்ளே நடந்து கொள்கிறோம். இதைத்தான் புதிய ஏற்பாட்டின் பிரமாணத்தின்படி தேவன் நம்மிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறார்.